வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் செம்பருத்தி பூவில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்மள பலருக்கும் தெரியும், செம்பருத்தி பூக்களை சருமம் மற்றும் முடி வளர்ச்சியினுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம். செம்பருத்தி பூக்களை ஷாம்பு, கண்டிஷனர், பவுடர் போன்ற பல வகைகளில் பயன்படுத்தலாம். ஆனால் செம்பருத்தி பூக்களை நேரடியாக உட்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். செம்பருத்தி பூவை எடுத்துக்கொள்வது நமக்கு ஆரோக்கியம் தான். செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆந்தோசைனின்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற பல்வேறு அதிசய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு பல்வேறு ஆரோக்கியமான மருத்துவமைகளை தருது. ஸோ செம்பருத்தி பூ உட்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு கிடைக்குது, என்னென்ன ஊட்டச்சத்துக்களை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். உடலில் அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருக்கும்போது தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதால் இதய நோய் ஏற்படக்கூடிய அந்த அபாயம் நமக்கு அதிகரிக்கலாம். ஸோ இதற்கு ஒரு சிறந்த ஒரு ஃபுட்டாக, ஒரு உணவாக செம்பருத்தி பூவை நீங்கள் பயன்படுத்தலாம். செம்பருத்தி பூவினுடைய சாற்றை வாய் வழியாக நீங்கள் உட்கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய மொத்த கொழுப்பினுடைய அளவில் 22% வரைக்கும் உங்களுக்கு குறைக்கப்படும். மேலும் இது உடலில் HDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவு மட்டும் வைத்துக்கொள்ளும். LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சிரும். இந்த செம்பருத்தி பூக்கள் இருக்கக்கூடிய சஃபோனின்கள் கொலஸ்ட்ராலோட பார்த்தீங்கன்னா ஒரு பைண்டிங்கை ஏற்படுத்திடும், ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி தேவையில்லாத அதிகமாக இருக்கக்கூடிய கெடுதல் விளைவிக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களை நமக்கு குறைச்சிரும். நல்ல கொலஸ்ட்ராலை மட்டுமே நமக்கு வைத்திருக்கும். இதன் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு இதயம் சார்ந்த பிரச்சனையான மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கெல்லாம் செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிபி லெவல், பிளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் குறிப்பாக நமக்கு பார்த்தோம்னா செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ இருக்குங்க இல்லையா, ஸோ அதில் நீங்கள் டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அந்த தேநீர் உங்களுடைய அந்த சிஸ்டாலிக் ரத்தத்தை, இந்த பிபி உங்களுக்கு 11.2% குறைக்கும். அதே போல் டயஸ்டோலிக் ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு பார்த்தோம்னா ஹை பிபி, லோ பிபி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அதை குறைக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் மிதமான உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா செம்பருத்தி பூ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி செம்பருத்தி பூவை டீ மாதிரி போட்டு குடிக்கும் பொழுதும் நீங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவையும் கட்டுப்படுத்திக்கலாம். குறிப்பாக உங்களுடைய பிபி லெவல், அந்த பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். உடல் பல்வேறு நோய்களை எதிர்த்து போராடுவதற்கான திறனை கொண்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய உடலில் அதிக இம்யூன் பவர் நமக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு செம்பருத்தி பூவை எடுத்துக்கலாம். அதன்படி செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவினுடைய சாறுகள் டி செல்கள் மற்றும் பி செல்களை நமக்கு தூண்டும் உள்ள. ஸோ இது நோய் எதிர்ப்பு அந்த சக்தியை நமக்கு கொடுக்கும், நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய திறனை கொடுக்கும். எனவே உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு செம்பருத்தி பூக்களை கொண்டு தயார் செய்யப்படக்கூடிய செம்பருத்தி தேநீர், அதை நம்ம ஒரு கப் அளவு செம்பருத்தி டீ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தப்படும். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நம்ம விலகிக்கலாம். அதாவது சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய காய்ச்சல், இருமல், சளி போன்ற பாதிப்பு நமக்கு குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் எதிர்த்து போராடி நலமோடு வாழலாம். கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு செம்பருத்தி பூ உதவிகரமாக இருக்கும். பொதுவாக செம்பருத்தி இலைகளை பல்வேறு வழிகளில் முடி பராமரிப்பில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். செம்பருத்தி இலைகளை தலைக்கு பயன்படுத்துவது நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோட பல்வேறு முடி பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதாகவும் அமைகிறது. செம்பருத்தி இலைகளை உட்கொண்டு வருவது இயற்கையான முடி வளர்ச்சிக்கு நமக்கு காரணமாகலாம். ஸோ அதனால் உங்களுடைய அந்த முடியை அடர்த்தியாக கருகருவென்று தலைமுடியை வளர வைக்கிறதுக்கு, முடி கூட்டுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் கியூர் பண்ணி முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோய்க்கு ஒரு சிறந்த மருந்தாக செம்பருத்தி பூ இருக்கும். உயர் ரத்த அழுத்த அளவு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் நமக்கு இருக்கலாம். ஸோ இது நரம்புகள், கண்கள் மற்றும் சிறுநீரகங்களினுடைய செயல்பாடுகளில் ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தும், ஒரு விளைவுகளை ஏற்படுத்தலாம். மேலும் இது இதய நோய்க்கான ஆபத்தையும் அதிகரிக்கும். நமக்கு சுகர் எல்லாம் இருக்குன்னா அது டைரக்டாக நம்மளுடைய இதயத்தையும் பாதிக்கும். பிபி இருக்கு அப்படின்னா அது இதயத்தையும் பாதிக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைய வச்சு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு செம்பருத்தி பூ உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து 25 நாட்கள் செம்பருத்தி பூவினுடைய ஜூஸை நம்ம வாய் வழியாக உட்கொள்வதன் மூலமாக ரத்த குளுக்கோஸினுடைய அளவை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ ரத்தத்தில் அந்த குளுக்கோஸினுடைய அளவை, அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நமக்கு கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு நம்ம செம்பருத்தி பூ ஜூஸாக எடுத்துக்கலாம்.
பயன்படுத்திக்கலாம். தோல் புற்றுநோயை தவிர்ப்பதற்கு செம்பருத்தி பூ வந்து பயன்படுத்தலாம். பல சமயங்களில் வந்து சூரியனுடைய புற ஊதா கதிர்களால் சருமத்திற்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் சில தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள்லாம் தோல் புற்றுநோயை நமக்கு ஏற்படுத்தலாம். இதற்கு செம்பருத்தி பூக்களை பயன்படுத்தும் போது இந்த ஸ்கின் கேன்சர்ஸ், தோல் புற்றுநோய் வருவது நமக்கு வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ உதவிகரமாக இருக்கும். அதன்படி செம்பருத்தி பூ உட்கொள்வது பாதுகாப்பான விளைவை நமக்கு ஏற்படுத்தும். இந்த யூவி ரேஸ், புற ஊதா கதிர்களால் வெளிப்படக்கூடிய அந்த பிரச்சனை நமக்கு எதுவுமே இருக்காது. அதுக்கு நம்ம செம்பருத்தி ஜூஸ் அப்பப்போ பயன்படுத்துவது செல்லுலார் சேதத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஜூஸாகவும் எடுத்துக்கிறோம் அல்லது அதோடைய இதழ்களை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும், உணவுகளில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு அது நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். நாமளும் நலமோடு வாழலாம். ஸோ நம்மளுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது, பிபி கண்ட்ரோல் பண்ணுறது, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து நிறைய ஆரோக்கியமான சருமத்திற்கும் முடிக்கும் நிறைய ஆரோக்கியம் தருவதால் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் செம்பருத்தி பூ வந்து சேர்த்துக்கலாம். நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.